ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள கிச்சன் குறிப்புகள் தான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீடு துடைக்கிறதுக்காக தண்ணி எடுக்கிறோம்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் துடைக்கும் போது ஒரு தண்ணியில் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்காக என்ன லிக்விட் சேர்க்குறீங்களோ அந்த லிக்விட் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் துடைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் வீடு துடைச்சிங்க அப்படின்னா வீடு எப்போவுமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு கிருமிகளும் இல்லாமல் எறும்பு, பல்லி அந்த மாதிரி பூச்சி தொல்லைகள் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக நீட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வீட்டில் குழந்தைங்க, ரொம்ப குட்டியான குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு நம்ம சாப்பாடெல்லாம் கொடுக்கும்போது கீழெல்லாம் தரையிலெல்லாம் கொட்டிட்டு அது எடுத்து சாப்பிட்றது தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கிட்ஸ் இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள். வீடு எப்பவும் சுத்தமாகவே இருக்கும். வீட்டில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையுமே அதே மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் நம்ம தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா கை பொறுக்கிற சூட்டில் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து பக்கெட்டில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வேப்பலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளவும் போட போகிறது கிடையாது, பாதி தான். ஸோ இந்த கல்லுப்பு தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு கரைஞ்சிரும். வேணும்னா நீங்கள் கை வச்சு கூட கரைச்சி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த தண்ணியை வச்சு நீங்கள் வீடு ஃபுல்லாக தொடச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது என்னாகும் அப்படின்னா தரையில் ஒரு மாதிரி திட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. அதுக்காக தான் நம்ம கல்லுப்பு சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கல்லுப்பு சேர்க்கறதுனால வீட்டுக்குள்ளே இருக்கிறதான நெகட்டிவான எனர்ஜி எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு பாசிட்டிவான வைப்ரேஷன் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் எறும்பு, பூச்சி, பல்லி, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரியான பூச்சிகள் தொல்லை கூட உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நம்ம வேப்பலையும் சேர்த்து இருக்கிறதுனால ரொம்பவே வீடு சுத்தமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு நல்ல வாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் 2 தடவையாவது வீடு துடைக்கும் போது இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் துடைச்சி பாருங்கள். வீடு நல்லா க்ளீனாக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இது ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தரை பார்க்கும்போதே நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம தேங்காயெல்லாம் துருவுறதுக்காக இந்த தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் அந்த நார் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த நாரை நிறைய பேர் தூக்கி போட்டுருவோம். இந்த நார் நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை குளிக்கிறதுக்காக நம்ம இந்த நார் வச்சுருப்போம்ல, தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் அந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் செடிகள்லாம் தொட்டியில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னும் போது அந்த செடிகளுக்குள்ளே இதை போட்டு வைக்கலாம். தண்ணி உங்களுக்கு சீக்கிரம் காயாமல் நல்ல ஈரமாகவே இருக்கும் அந்த மண். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தோசை தவா இல்லை ரொட்டிலாம் செய்யும்போது நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோம்ல துணி வச்சு, அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி நார் யூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா அந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தண்ணியில் கூட நீங்கள் ஒரு தடவை அலசிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்டு இல்லைனா நூல் போட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் ஒரு கிண்ணத்தில் வச்சு அதுக்கப்புறம் அந்த ஆயிலில் தொட்டு நம்ம தோசை தவாலையோ இல்லை ரொட்டி கல்லுலையோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. துணி யூஸ் பண்ணாதீங்க. துணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நாள் அந்த துணி எல்லாமே அந்த சூடில் பட்டு நமக்கு மெல்ட் ஆகிடும். ஸோ அது உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தயிர்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த தயிர் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு 2-3 நாள்லேயே நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வைக்கிற தயிராக இருந்தாலும் புளிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கடையில் வாங்கிட்டு வந்த தயிராக இருந்தாலும் சீக்கிரம் புளிப்பேற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி புளிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க தேங்காய் ஒரு 2-3 பீஸ் எடுத்துக்கோங்க. தேங்காயோட பின்பக்கத்தில் அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின் வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்கின் வேணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தேங்காய் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி போட்டு வைங்க. உங்களோட தயிர் புளிக்காது. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னோட தான் போட்டு வைக்கிறேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி போட்டுட்டு தயிரில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இதே மெத்தடு நீங்கள் தோசை மாவில் கூட பண்ணலாம். ஸோ மாவும் சீக்கிரத்தில் புளிப்பு ஏறாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக துண்டு சோப்பு நிறைய சேரும். நிறைய பேர் தூக்கி போட்டுருவோம். இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில ஐடியாஸ் நான் சொல்கிறேன்.
நீங்கள் வந்து துணி வந்து ஊற வைக்கிறீங்களா துவைக்கிறதுக்கு, அந்த டைமில் வந்து இந்த சோப்பை வந்து துருவிட்டு கூட வந்து அதுக்குள்ளே சேர்த்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம். மிஷினில் துவைக்கிறீங்களா இருந்தால் கூட அந்த கேரட் துருவுற தட்டு இருக்குல்ல, அதில் துருவிட்டு கூட இந்த சோப்பு தூளை வந்து அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பீரோ இருக்குல்ல, பீரோவில் நம்ம துணியெல்லாம் மடித்து வைக்கிறோம்ல, அங்கங்கே ஒரு சோப்பு துண்டை வந்து வச்சு விட்டுட்டிங்கன்னா அதுவும் நல்ல வாசமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பழைய சாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த சாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சோப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வாஷ் பேஷன் பக்கத்தில் கூட வச்சுட்டிங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாத்ரூம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நார்மலான ஒரு மெட்டல் வளையலை வளைச்சிட்டு அதை கொக்கி மாதிரி பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த சாக்ஸ்குள்ளே விட்டு இந்த மாதிரி அதாவது டைட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதை ஒரு பேலன்ஸ்க்காக தான் அதை வந்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த தண்ணி ஃப்ளஷ் பண்ணுற இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அந்த கொக்கியை வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி விடலாம். ஒரு தடவையும் நீங்கள் வந்து தண்ணி ஃப்ளஷ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அந்த சோப்பு வாசமாகவே தண்ணி வரும். ஸோ பாத்ரூம் வந்து எந்த நேரமும் நல்ல வாசமாகவே இருக்கும். அந்த சோப்பு வந்து நல்ல தண்ணியில் கரைய ஆரம்பிக்கும் போது நல்ல கமகமன்னு வாசம் வரும். ஸோ பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. கண்டிப்பாக உங்ககிட்ட துண்டு சோப்பு இருந்தது அப்படின்னா இதுக்கு மேலே வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது சில நேரங்களில் வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ரெகுலராக கண்டினியூவாக பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு அவசரத்துக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னும் போது டக்குன்னு மாவு வந்து சப்பாத்திக்கு பிசையணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்பு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து மாவு வந்து எடுத்திருக்கேன், கோதுமை மாவு. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்பில் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த டிப்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஈஸியாக எப்படி மாவு பிசைகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் அதை ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு ஒரு அரை கப்புக்கும் கம்மியாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்ல சாஃப்டான சப்பாத்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக பால் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் பால். காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மிக்சியில் ஒரு 2 தடவை பல்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால மிக்சிக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் 2-3 தடவை பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மாவு வந்து பிசைய வந்துடும். அதாவது நல்லா பிசைஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து ஒரு தடவை பிசைஞ்சு சப்பாத்திக்கு வந்து உருண்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. ஸோ மறுநாள் காலையில் நீங்கள் வந்து சப்பாத்தி செய்ய போகிறீங்க அப்படின்னும் போது முதல் நாளே நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவு வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் மாவு பிசைஞ்சிங்கன்னா எவ்வளோ மாவு வேணும்னாலும் நம்ம வந்து ஈஸியாக பிசைஞ்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி கல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த கல்லெல்லாம் ஒட்டலை. ஸோ அப்படியே நம்ம வந்து வச்சு தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகும். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத்து வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கு மேலே கல் வச்சு நீங்கள் தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரிங் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த மாதிரி கல் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேய்க்கும் போது அந்த கல் வந்து ஷேக் ஆகவே ஆகாது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி கூட அவசரத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்காக வேணும்னா ஒரு நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் வந்து கீழே போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு மாவு வந்து நம்ம மிக்சியில் பிசைஞ்சோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மிக்சியில் வந்து பிசைஞ்சதுனால சாஃப்டாக வருமா வராதா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஒரு சப்பாத்தி வந்து போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம இந்த மாதிரி எடுத்து மடித்து விடும்போதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா மடிக்க வருது. ஸோ பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி சப்பாத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ்லேயோ இல்லை நார்மல் பாத்திரத்துலேயோ நம்ம வந்து போட்டு வைக்கும்போது அடியில் இருக்கிற சப்பாத்தி வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு அந்த ஹாட் பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாத்தையும் மேலே அடிக்கிட்டு அந்த மீதி இருக்கிற துணியை வந்து மேலே வச்சு மூடி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடியில் இருக்கிற சப்பாத்தியும் மேலே இருக்கிற சப்பாத்தியும் தண்ணி விட்ட மாதிரி ஆகவே ஆகாது. லைட்டாக வர்ற தண்ணியை
கூட இந்த காட்டன் துணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ஈரம் வந்து வரவே வராது சப்பாத்தியில். ஸோ இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.